அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் படைத்த மனித படைப்பு பிரத்யேகமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அனைத்தையும் படைத்தான். அதிலே மனிதர்களை பிரத்யேக படைப்பாக படைத்திருக்கிறார், பிரதிநித்துவ படைப்பாக படைத்திருக்கிறார். இந்த மனிதர்கள் அவர்களுக்காகவே அவர்களை படைப்பதற்கு முன்னாலேயே அவர்களுக்கு வேண்டிய வாழ்வாதாரங்களை எல்லாம் படைத்து வைத்து விட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை எதற்காக படைத்தான் என்றால், வமா கல்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை, என்னுடைய நோக்கங்களை என்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஆக வணங்குவதற்காக படைக்கப்பட்ட நாம் வணங்கலாம், வணங்காமலும் இருக்கலாம். இந்த அற்பகால சொற்ப வாழ்க்கையில நம்முடைய இஷ்டப்படி நடக்கலாம். தன்னை உணர்ந்து, தன்னை படைத்தவனை உணர்ந்து, அல்லாஹ் நம்மை படைத்தது அவனை வணங்குவதற்காக என்ற அந்த வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையும் மனமிக்கதாக, தூய்மையானதாக அமையும், நிம்மதியானதாக அமையும். மறு உலக ஆசிராவுடைய வாழ்க்கையும் சொர்க்க வாழ்க்கையாக அமையும். ஆக சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்கள் யார், நரகத்திற்கு போகக்கூடியவர்கள் யார் என்பதை சோதித்து அறிவதற்காக அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான் திருமறை குர்ஆனிலே, ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷைஅன் மதுகூரா, மனிதன் அவன் மீது குறிப்பிடத்தக்கதொரு பொருளாகவே இல்லாதிருந்த நீண்ட காலகட்டம் செல்லவில்லையா? மனிதனை படைப்பதற்கு முன்னால் அவன் என்ன பொருள் என்று சொல்ல முடியாத அளவிலே அவன் இருக்கவில்லையா? அப்படி ஒரு காலம் செல்லவில்லையா? இன்னா கலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்சாஜின் நப்தலீஹி ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா. பின்னர் ஆண் பெண் கலப்பான இந்திரிய துளியிலிருந்து நிச்சயமாக மனிதனை நாமே படைத்தோம். அவனை நாம் சோதிப்பதற்காக அவனை பார்ப்பவனாக, கேட்பவனாக ஆக்கினோம். இன்னா ஹதைனாஹு ஸபீல வ இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரன், நிச்சயமாக நாம் அவனை படைத்து வெறுமனை விட்டு விடாமல் அவனுக்கு வழியை காட்டினோம். இந்த வழியிலே நடந்து கொள், அது உனக்கு இம்மை மறுமை வெற்றியை பெற்று தரும். ஆகவே நாம் அவனுக்கு வழியை காட்டினோம். அந்த வழியை பின்பற்றி நமக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நல்லடியார்களும் உண்டு. அந்த வழியை புறக்கணித்து நமக்கு மாறு செய்து வாழக்கூடியவர்களும் உண்டு என்று அல்லாஹ் கூறுகிறார். அதை புறக்கணித்து நன்றியிட்டவனாகவும் மனிதன் இருக்கின்றான் என்று சொல்லுகிறார். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் மனிதரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணினால் படைத்தான். அவர்களில் இருந்து அவருடைய துணைவியாரை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். அவர்கள் இருவரையும் சொர்க்கத்திலே வைத்திருந்தான். ஒரு மரத்தை அணுக வேண்டாம் என்று சொன்னான். அந்த மரத்தை அவர்கள் நெருங்கினார்கள். அதன் காரணமாக பூமிக்கு வந்தார்கள். இந்த பூமியிலே உங்களுக்கு வாழக்கூடிய ஒரு அவகாச காலம் இருக்கிறது. இந்த பூமியிலே தான் நீங்கள் பிறப்பீர்கள், அதாவது உங்களுடைய சந்ததிகள் பிறப்பார்கள். இந்த பூமியிலே தான் வாழ்வார்கள், இந்த பூமியிலே தான் அடங்குவார்கள், இந்த பூமியிலிருந்து தான் திருமணங்கள் எழுப்பப்படுவீர்கள். நன்மையால் சிறந்தவர்கள் யார் என்பதை அறிந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருந்த சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்காகவும் அல்லாஹுக்கு மாறு செய்தார்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம். மன்னிப்பு கேட்டார்கள், அல்லாஹ் மன்னித்தான். அப்படி மாறு செய்து வாழக்கூடியவர்களுக்கு, ஆதமுடைய பிள்ளைகளுக்கு நரகத்தையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார். இதைத்தான் அல்லாஹ் இந்த ஒரு கான்செப்டை வைத்துதான் அல்லாஹ் மனித சமுதாயத்தை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். அதனால்தான் சொல்லுகிறான், யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், மனிதர்களே நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்களை இறைவனையே வணங்குங்கள், அதனால் நீங்கள் தக்வா இறையச்சமுடைய தூய்மையாளராகவும் நீங்கள் ஆகலாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே நாம்
எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை சரிவர நிறைவேற்ற வேண்டும். இப்பொழுது பார்க்கிறோம், கடவுளே இல்லை என்று சொல்லி நாத்திகத்திலே உழலக்கூடியவர்களை பார்க்கிறோம். தன்னால் தான் தோன்றித்தனமாக எல்லாம் தோன்றிவிட்டது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு பேனாவை காட்டி இந்த பேனா தன்னால் தோன்றியது என்று சொன்னால் அதை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். இதே ஒருவன் உருவாக்கினான், அவனை நாங்கள் பார்க்கவில்லை, ஆனால் இந்த பேனா தானாக வரவில்லை என்று இந்த பகுத்தறிவாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அண்ட சராசரங்களை, பிரபஞ்ச கட்டமைப்பை, துல்லியமான நிர்வாகத்தை தான் தோன்றித்தனமாக உருவாகிவிட்டது என்கிறார். இப்படி ஒரு சிலர். இன்னும் சில பேர்கள் ஒருவன் அல்ல பல இறைவன்கள் இருக்கின்றார்கள் என்று இணை வைப்பிலே மூழ்கிக் கொண்டிருக்கிறார். இந்த தீமைகளில் இருந்து, இந்த அநியாயத்திலிருந்து, இந்த ஷிர்கில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நம்மை நேர்வழியில் செலுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அவனுக்கு முழுமையாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான் திருமறை குர்ஆனிலே, வலகத் ஹலக்னல் இன்சான வநஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். மேலும் நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம், அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம். அன்றியும் அவன் பிடரில் உள்ள உயிர் நரம்பை விட நாம் அவனுக்கு சமீபமாகவே இருக்கின்றோம். தூரத்தில் இல்லை, உயிர் நரம்பை விட சமீபமாகவே இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக அப்படிப்பட்ட ரப்பு, எத்தனையோ உயிரினங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. ஊர்வன, நீந்துவன, பறப்பன, நடப்பன, நம்மை விட உருவத்திலே பெரியது, ஓட்டத்திலே சிறந்தது, சீற்றத்திலே சிறந்தது, இப்படியெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு நம்முடைய உபயோகத்துக்காக அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு இடத்திலே, வல்லதீ خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء فسواهن وسبع سماوات وهو بكل شيء عليم. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பூமியையும் அதில் உள்ளவற்றையும் உங்களுக்காக. அவ்விறைவன் எத்தகையவன் என்றால், அவனே உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைப்பான். உங்களுக்காகத்தான், வேறு யாருக்காகவும் அல்ல. எவ்வளவுதான் பெரிய ஆற்றல் மிக்க படைப்பாக இருந்தாலும் அதையும் நீங்கள் உங்களுடைய உபயோகத்துக்கு பயன்படுத்தலாம். உங்களுடைய நிர்வாகத்தின் கீழே தான் அவைகள் அனைத்தும் இருக்கின்றன. ஆக அப்படி ஏன் அந்த நிர்வாகத்திலே வருகிறது என்று சொன்னால், சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, விளக்கக்கூடிய இந்த ஆற்றல் மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் மற்ற உயிரினங்களை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய விதத்திலே அந்த மனிதன் திறமை உடையவனாக இருக்கின்றான். அவ்விறைவன் எத்தகையவன் என்றால், அவனே உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பின் அவன் வானத்தின் பக்கம் முற்பட்டான், அவற்றை 7 வானங்களாக ஒழுங்காக்கினான். அன்றியும் அவனே ஒவ்வொரு பொருளையும் நன்கறிபவனாக இருக்கின்றான். ஆக இவ்வாறு உலகத்தில் உள்ள அனைத்தையும் நமக்காக படைத்து தந்திருக்கிறான். நம்மை சோதிப்பதற்காக, அவனை வணங்குவதற்காக, வணங்குகிறோமா இல்லையா என்ற சுய விருப்பத்தை நமக்கு தந்து, வணங்கினா வணங்கு, நன்மை இருக்கிறது, நாளை மறுமையிலே உனக்கு சொர்க்கம் இருக்கிறது, வணங்கவில்லையா இருந்து விட்டு போ, நாளை மறுமையிலே என்னுடைய கட்டளையை மீறி நடந்ததற்காக உனக்கு நெருப்பு இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி நமக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த அளவுக்கு மனிதர்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை அழகாக, செவ்வையாக, நேர்த்தியாக படைத்திருக்கிறார். ஆம், அந்த நேர்த்தியான படைப்பு அவருடைய செயல்களால் கீழாகிறான். திடமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம். பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவனை தாழ்ந்தவர்களில் மிக்க தாழ்ந்தவனாக்கினோம். ஆக இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மறுமையை ஞாபகம் ஊட்டக்கூடிய விதத்திலே மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை உண்டு, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை வைத்துத்தான் இப்பிரபஞ்ச கட்டமைப்பை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். மனிதர்களை மட்டும் அவன் பிரத்யேகமாக எப்படி படைக்கிறான் என்றால்,
இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உண்மையே பேசியவரும் உண்மையே அறிவிக்கப்பட்டவருமான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தம் தாயின் வயிற்றில் 40 நாட்கள் கருவாக சேமிக்கப்படுகிறார். பிறகு வயிற்றிலேயே அதே போன்ற 40 நாட்கள் அந்த கரு அட்டை போன்று கருப்பையின் சுவற்றை பற்றி பிடித்து தொங்கும் அலக் ஒரு கட்டியாக கருக்கட்டியாக மாறுகிறது. பிறகு வயிற்றில் அதே போன்று மேலும் 40 நாட்கள் மெல்லப்பட்ட சக்கை போன்ற சதை பிண்டமாக மாறிவிடுகிறது. பிறகு அதனிடம் ஒரு வானவர் அனுப்பப்படுகிறார். தாயுடைய கருவிலே இருக்கக்கூடிய அந்த கருவுக்கு உயிரூட்டுவதற்காக ஒரு வானவர் அனுப்பப்படுகிறார். அவர் அதில் உயிரை ஊதுகிறார், அந்த கருவிலே உயிரை ஊதுகிறார். அதற்கு முன்பே அந்த மனிதனின் வாழ்வாதாரம், வாழ்நாள், அவனுடைய செயல்பாடு, அவன் நற்பெயரற்றவனா அல்லது நற்பெயர் பெற்றவனா ஆகிய 4 விஷயங்களை எழுதுமாறு அவர் பணிக்கப்படுகிறார். எவனை தவிர வேறு இறைவன் இல்லையோ அந்த ஓர் இறைவன் மீது ஆணையாக உங்களில் ஒருவர் சொர்க்கவாசிகளின் நற்செயலை செய்து கொண்டே செல்வார். அவருக்கும் சொர்க்கத்திற்கும் இடையே 1 முழம் இடைவெளிதான் இருக்கும். அதற்குள் அவருடைய விதி அவரை முந்திக் கொள்ள அவர் நரகவாசிகளின் செயலை செய்து அதன் காரணமாக நரகத்துக்குள் புகுந்து விடுவார். இதே போன்றே ஒருவர் நரகவாசிகளின் தீய செயலை செய்து கொண்டே செல்வார். இறுதியில் அவருக்கும் நரகத்திற்கும் இடையே 1 முழம் இடைவெளிதான் இருக்கும். அதற்குள் அவரது விதி அவரை முந்திக் கொள்ள அவர் சொர்க்கவாசிகளின் செயலை செய்து அதன் விளைவாக சொர்க்கத்துக்குள் புகுத்தப்பட்டு விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். என்றால் நாம் எந்த அளவுக்கு பிரத்யேகமாக தாயுடைய கருவறையிலேயே பாதுகாப்பாக அல்லாஹுடைய அந்த ஆணைக்கிணங்க வானவர்களால் நாம் நல்லவரா கெட்டவரா என்பது வரையிலும் எழுதக்கூடியவர்களாக, ஆகவே நாம் அல்லாஹுவை பயந்து அவனை வணங்கி வாழ வேண்டும். அதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவும் அவன் தூதரும் உங்களுக்கு உயிரளிக்கக்கூடிய வாழ்வளிக்கக்கூடிய காரியத்தின்பால் அழைத்தால் நீங்கள் அவர்களுக்கு பதிலளியுங்கள். இன்னும் மெய்யாகவே உண்மையாகவே அல்லாஹ் மனிதனுக்கும் அவன் இதயத்திற்கும் இடையே ஆதிக்கம் செலுத்துகிறான் என்பதையும் அவனிடத்திலே நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நாம் அவனிடத்திலே ஒன்று சேர்க்கப்பட உள்ளோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். 3வது அத்தியாயம் 9வது வசனத்திலே இவ்வாறு கூறுகிறான், ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸி லியௌமின் லா ரைப ஃபீஹ் இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். எங்கள் இறைவா, நிச்சயமாக நீ மனிதர்களை எல்லாம் எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு நாளில் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய். நிச்சயமாக நீ வாக்குறுதி மீற மாட்டாய் என்று அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆகவே இந்த உலகம் அற்பமானது, சொர்க்கமானது. நாம் வந்த நோக்கம் மறுமையை வெற்றி கொள்வதற்காக. அதனால்தான் நாம் பிரத்யேகமாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஹாதா பயானுல் லின்னாஸ் வ ஹுதவ் வ மவ்இலத்தல் லில் முத்தகீன். இது மனிதர்களுக்கு சத்தியத்தின் தெளிவான விளக்கமாகவும் பயபக்தியுடையோருக்கு நேர்வழி காட்டியாகவும் நற்போதனையாகவும் இந்த வேதம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு இறக்கிய போதே இஸ்லாத்தை தான் அவர்கள் கொடுத்தார். யுகமுடியும் நாள் வரையிலும் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வாழ்க்கை நெறியாக அல்லாஹ் வழங்கியது இஸ்லாம். எந்த இஸ்லாத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போதித்தார்களோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போதித்தார்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போதித்தார்களோ, அதற்கு பிறகு வந்த இறை தூதர்கள் எல்லாம் போதித்தார்களோ, அந்த இஸ்லாத்தை முழுமைப்படுத்தத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார். மனிதர்களுக்கு ஈடேற்றம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பினார். அந்த இறை தூதர்களுக்கு வேதங்களை அனுப்பினார். மனிதனை படைத்து வெறுமனை விட்டு விடாமல் அவர்கள் வாழ்ந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் மறுமை வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக இவ்வாறான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து இறுதி தூதருக்கு பிறகு யுகமுடிவு நாள்தான் என்ற அந்த நிலையில் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி இதனுடைய இந்த மார்க்கத்தினுடைய அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய குர்ஆனை யுகமுடிவு நாள் வரையிலும் நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி அந்த குர்ஆனுடைய விளக்க உரையாளரான வியாக்கியானியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் எல்லாம் நம்மிடம்
நாம் எடுத்து செயல்படுவதற்கு ஏதுவாக தோதாக அப்படியே நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களின் மீது கருணை பொழிந்து இருக்கின்றான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தின் மீது இது மனிதர்களுக்கு தெளிவான விளக்கமாகவும் சத்தியத்தில் நிலைத்திருப்பவர்களுக்கு இது ஒரு போதனையாகவும் இருக்கிறது என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆகவே நாம் எந்த நிலையிலும் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடக் கூடாது. அல்லாஹுடைய வழியை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் பல இடங்களிலே நம்மை பார்த்து கேட்கின்றான். எந்த அளவுக்கு கேட்கின்றான் என்று சொன்னால், அபஹஸிப்தும் அன்னமா கலக்னாகும் அபதன் வன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நாம் உங்களை படைத்ததெல்லாம் வீணுக்காக என்றும் நீங்கள் நம்மிடத்திலே நிச்சயமாக மீட்கப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டீர்களா என்றும் இறைவன் கேட்பான். வீணுக்காக படைத்தோம், ஆட்டம் போடுறதுக்காகவும் கொண்டாட்டம் போடுறதுக்காகவும் படைத்தோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? நோக்கத்துக்காக, குறிக்கோளுக்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களை விட நாம் பிரத்யேகமாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நிலைகளை எல்லாம் நாம் மறந்து ஷைத்தானுடைய சேவகர்களாகி அல்லாஹுக்கு மாறு செய்து வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை தண்டிப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு எவ்வித அநியாயமும் செய்வதில்லை. மனிதர்களுக்கு அல்லாஹ் எந்த விதமான அநியாயம் செய்வதில்லை. எனினும் மனிதன் தனக்கு தாமே அநியாயம் செய்து கொள்கிறான். இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நேர்வழி நடத்துவதற்காக நம்மை படைத்து, நம்மை பிரத்யேகமாக படைத்து அல்லாஹ் நிறைய பாக்கியங்களை நமக்கு வழங்கி இருக்கின்றான். ஆனால் அவைகளை எல்லாம் நாம் துச்சமாக கருதி நாம் இச்சைப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாக வேண்டியது. ஒருமைப்பாட்டை ஓங்கி ஒழிப்பதற்காக உங்களிலே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, மொழியால் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, நிறத்தால் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, பிரதேசத்தால் ஏற்றத்தாழ்வு கிடையாது, குடும்ப பாரம்பரியங்களால் ஏற்றத்தாழ்வு கிடையாது. நீங்கள் அனைவரும் ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்த பிள்ளைகள் என்பதை ஓங்கி ஒழிக்கக்கூடிய விதத்திலே وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள், பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஒருவரிலிருந்துதான் படைத்தான். அவரிலிருந்தே அவருடைய மனைவியை படைத்தான். பின்னர் இவ்விருவரிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி உலகில் பரவச் செய்தான். ஆகவே அல்லாஹுக்கே பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் தமக்குரிய உரிமைகளை கேட்டுக் கொள்கிறீர்கள். சொந்த பந்தங்களை பேணுங்கள். மேலும் உங்கள் இரத்த கலப்புடைய உறவினர்களையும் ஆதரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பவனாகவே இருக்கின்றான், கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் ஷைத்தானுக்கு சாதகமாக இருக்கிறதா, அல்லாஹுவை பயந்து அந்த செயல்பாடுகள் இருக்கிறதா என்பதை அல்லாஹ் கவனித்துக் கொண்டே இருக்கின்றான். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறார், மனிதர்களை நிச்சயமாக நாம் உங்களை பூமியில் வசிக்க செய்தோம், அதில் உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளையும் ஆக்கி தந்தோம். எனினும் நீங்கள் நன்றி செலுத்துவதோ மிகவும் சொற்பமே ஆகும். ஆம், எவ்வளவோ நியாமத்துகளை அல்லாஹ் வாரி வழங்கி தந்திருந்தும் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாதவர்களாக, நன்றியற்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்படி உங்களால் அல்லாஹுடைய அருளை உங்களால் எண்ணினால் அதை உங்களால் எண்ண முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய அருள், பேரருள் பறந்து விரிந்து கிடக்கிறது. அவனுடைய அந்த ஆற்றல்கள், மகத்துவங்களை எல்லாம் நீங்கள் எண்ணி பட்டியலிட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரப்பமானவனாக, மிகவும் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான். ஆகவே அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹுவை வணங்கி வாழக்கூடியவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான விஷயங்களை தாராளமாக இந்த திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான். வானத்திலிருந்து அவன் பொழிவிக்கக்கூடிய மழையின் காரணமாகத்தான்
நமக்கு வேண்டிய திட உணவு திரவ உணவு கிடைக்கிறது. அதன் மூலமாகத்தான் நமக்கு பயன்படக்கூடிய கால்நடைகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரஹ்மத்தான மழையின் மூலமாகவே உணவளிக்கின்றார். ஆகிய நாம் உணவளிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய அருள்மழை பொழிவதன் காரணமாகத்தான் உணவளிக்கப்படுகிறோம். ஆக இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா ஏற்பாடுகளையும் ஏற்பாடு செய்து நமக்காக வைத்து, நீங்கள் என்னை வணங்குங்கள், உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் நான் தருகிறேன். وَأَمُرْ أَهْلَكَ بِالصَّلَاةِ وَاصْطَبِرْ عَلَيْهَا لَا نَسْأَلُكَ رِزْقًا نَحْنُ نَرْزُقُكَ وَالْعَاقِبَةُ لِلتَّقْوَى. நபியே, உங்களுடைய குடும்பத்தாரை தொழும்படியாக ஏவுங்கள். அல்லாஹ் சொல்றான், நாமும் நம்முடைய குடும்பத்தாரை தொழும்படியாக ஏவ வேண்டும், கட்டளையிட வேண்டும். குடும்ப தலைவர்களுக்கு அது கடமை. நபியே, உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் தொழும்படியாக ஏவுங்கள். அந்த தொழுகையிலே நீங்களும் நிலைத்திருங்கள். துன்பங்களை சகித்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் நாம் உணவை கேட்கவில்லை, நாமே உங்களுக்கெல்லாம் உணவளிக்கின்றோம். இறுதி முடிவு இரையச்சம் உடையவர்களுக்குத்தான். ஆக படைத்தவனை பயந்து, பிரத்யேகமாக படைக்கப்பட்ட நாம் படைத்தவனை பயந்து பணிவோடு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அவனை வணங்கி அவனிடம் எல்லா விதமான தேவைகளையும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், பிள்ளை செல்வங்களாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், வாழ்க்கை வசதிகளாக இருக்கட்டும், இன்னும் கபருடைய வேதனையிலிருந்து கபர் விசாலமாக நமக்கு வேண்டும் என்பதாக இருக்கட்டும், நாளை மறுமையிலே நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் பாதுகாத்து சொர்க்கம் செல்வதாக இருக்கட்டும், தொடர்ந்து அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி பணிவை வெளிப்படுத்தி படைத்தவனிடம் நாம் கேட்க வேண்டும். அதைத்தான் அவன் விரும்புகின்றான். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஷைத்தான் ஏமாற்றுவான், மருட்டுவான். நம்முடைய நாட்களை எல்லாம், நம்முடைய நேரங்களை எல்லாம் வீணிலே கழிக்க வைத்து விடுவான். அப்படி வீணிலே கழிக்க வைத்து கடைசியாக நம்முடைய அந்த முடிவு நேரம் வரும்போது நாம் அவகாசம் கேட்டால் கிடைக்காது. ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஷைத்தானுடைய விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவன் மருட்டுவான், அவன் ஏமாற்றுவான், அவன் நமக்கு எதிரி. யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃப் வலா தத்தபிஉ ஹுதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். அவன் உங்களுக்கு பகிரங்க பகைவனாவான். அந்த எதிரி இடத்தில் நாமும் உறுதியாக இருந்து ஷைத்தானுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களை நாம் செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய நேசத்துக்குரியவர்களாக ஆகுவோம். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள வேண்டும். ஏனென்றால் நாம் படைக்கப்பட்டது இவ்வுலகை மட்டுமல்ல, மறு உலக நிரந்தரமான வாழ்க்கையும் சொர்க்க வாழ்க்கையாக அனுபவிப்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். அந்த பாக்கியங்களை நாம் தவற விட்டு விடக்கூடாது. இருக்கின்ற இந்த ஆரோக்கியத்திலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த வாழ்க்கை அவகாசத்திலே அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்ட நல்லடியார்களாக படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து, நான் யார், எங்கிருந்து வந்தேன், ஏன் வந்தேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எங்கே செல்ல போகிறேன் என்ற அந்த சிந்தனை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அப்படி வந்தால் இறைவன் நம்மை மீனுக்காக படைக்கவில்லை, விளையாடுவதற்காக படைக்கவில்லை, ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறான். அதற்குத்தானே இந்த உலக வாழ்க்கையை குறுகலாக்கி வைத்திருக்கிறேன், அற்பமானதாக சொற்பமானதாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். மறுமை வாழ்க்கையிலே தான் முழுமையான கூலி கிடைக்கும், முழுமையான சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். வ இன்னமா துவஃபூன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்குள்ள கூலி நிரப்பமாக கொடுக்கப்படுவதெல்லாம் கியாம நாளில் தான், இஹ்மடிவு நாளில் தான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், எவர் நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கப்படுகிறாரோ அவர்தான் வெற்றியாளர், அவர்தான் பாக்கியசாலி. வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் அற்ப வசதியை தவிர வேறில்லை என்பதாக அல்லாஹ் அதனுடைய யதார்த்தத்தை சொல்லி காட்டுகிறான். ஆகவே படைத்த ரப்பை பயந்து அவனுக்கு முற்றிலும் வழிபட்டு எந்த நோக்கத்திற்காக நாம் படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய அருளுக்கும் மன்னிப்புக்கும் சொர்க்கத்துக்கும் உரியவர்களாக வல்லல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.